இப்போது வாட் ஆர் த மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ட்ரா த ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா, ஒரு லாங் சைஸ் பென்சில் தேவை, 2 ஸ்மால் சைஸ் பென்சிலு, ஒரு ஷார்ப்னரு, அதுக்கப்புறம் ஒரு எரேசரு, அதுக்கப்புறம் ஒரு காம்பஸ்ஸு, ஒரு ப்ரொடெக்டரு, ஒரு செட் ஸ்கொயரு, ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல். ஓகேங்களா? எதுக்கு 2 ஸ்மால் சைஸ் பென்சில் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே இந்த பென்சில் எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், இந்த சைஸுக்கு மேலே இங்கே நம்ம ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கே பிடிக்கிறோம் பாருங்கள், இந்த பிடிக்கிற இடத்துக்கு இந்த சைஸுக்குள்ளேயே தான் பென்சில் இருக்கணும். இதுக்கு மேலே வந்ததுன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது, சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கையில் வந்து இடிக்கும். அதனால நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஸ்மால் சைஸ் பென்சில் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பென்சில் எதுக்குன்னா, எமர்ஜென்சிக்கு இன்கேஸ் இது உடஞ்சி போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் எக்ஸாமில் முடியாது. அதனால எமர்ஜென்சிக்கு ஒரு பென்சில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? தீஸ் ஆர் த திங்ஸ் டு பி ரெக்யர்மெண்ட் டு ட்ரா த ஜாமெட்ரி அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். என்னெல்லாம்னு திரும்பி 1 செகண்ட் சொல்கிறேன். ஒரு லாங் சைஸ் பென்சிலு, 2 ஸ்மால் சைஸ் பென்சிலு, ஒரு காம்பஸ்ஸு, ஒரு ஷார்ப்னரு, ஒரு எரேசரு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்டர், அப்புறம் செட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல். இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம அழகாக ஜாமெட்ரியை வரைஞ்சி ஃபுல் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம ரெடி ஆகிடலாம் இல்லைங்களா ஜாமெட்ரி வரைகிறதுக்கு? Example 4.12, construct a centroid of triangular PQR whose sides are PQ equal to 8 cm, QR equal to 6 cm, RP equal to 7 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரைய சொல்கிறாங்க, the ascent to construct a centroid இல்லைங்களா? அப்போது given அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கணும். given triangle PQR are the vertices of the centroid அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அப்போ நம்ம சென்ட்ராய்டு வரைய போகிறோம். அதனால் சென்ட்ராய்டுன்னு எழுதிட்டு PQ ஈக்குவல் டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கிறோம். QR ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். RP ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து ஃபஸ்ட்டு கிவனில் இதுமாரி எடுத்து எழுதிட்டு அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், ரஃப் டயக்ராம் அப்படின்னு ஒன்று போடணும். இந்த ரஃப் டயக்ராமில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கணும். அதில் பேஸ் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் PQ அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அப்போ PQ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், QR ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், அப்புறம் RP ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அப்படின்ற ஒரு ரஃப் டயக்ராம் வரையணும். இந்த ரஃப் டயக்ராம் வரைகிறதுனால நம்மளுக்கு என்னென்னா 1 மார்க் இதுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் நமக்கு இருக்கிற 8 மார்க்கில் நம்ம என்ன செஞ்சிடலாம், 1 மார்க் எடுத்துட்டோம். இனி எவ்வளோ மார்க் இருக்குது, நம்மளுக்கு 7 மார்க் இருக்குது. அந்த 7 மார்க்கை நம்ம எங்கே காமிக்கணும் அப்படின்னா, ஃபேர் டயக்ராம். ஃபேர் டயக்ராம்னா இப்போ நம்ம வரையக்கூடிய டயக்ராம் தான் என்னது, ஃபேர் டயக்ராம். அதை இப்போ நம்ம எப்படி வரைகிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் எடுத்துகிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 8 சென்டிமீட்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ 8 சென்டிமீட்டரை ஃப்ரம் இந்த 0லேருந்து அப்போ நம்ம எவ்வளோ வரைக்கும் வரைகிறோம், 8 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் என்னது, லைன் செக்மெண்ட் PQ. அது எவ்வளவு, 8 சென்டிமீட்டர் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், RQ அது எவ்வளவு, 6 சென்டிமீட்டர். RQ 6 சென்டிமீட்டர் எப்படி நம்ம வரையணும், இப்போ ஒரு காம்பஸ் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த காம்பஸில் என்ன செய்யணும், இந்த RQ வரைகிறதுக்கு 6 சென்டிமீட்டர் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்கேல் இப்படி திருப்பி இந்த இடத்துல வச்சுருக்கோங்க. இங்கிருந்து இப்படி 6 சென்டிமீட்டர் வரையும் போது உங்களுக்கு பாயிண்ட்டு மிஸ் ஆகாமல் அழகாக கிளியராக வரும் இல்லைங்களா? அப்போது இங்கிருந்து நம்ம எவ்வளவு, 6 சென்டிமீட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது 1லேருந்து இந்த 0லேருந்து நம்ம எவ்வளோ 6 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு நம்ம அங்கே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை இந்த க்யூவில் வச்சு கரெக்டாக என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அதேமாரியே PRக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும், 7 சென்டிமீட்டர் எடுக்கணும். அப்போ Pயில் இந்த இடத்துல இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆருக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்ற மெஷர்மெண்ட் இங்கே நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதையும் எடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக ஷார்ப்பாக என்ன செய்கிறோம், இங்கே இப்படி ஒரு லைன் ஒன்று ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கும் மீட் பண்ணுற இடத்த சென்டரில் என்ன செஞ்சிடணும், இந்த காம்பஸோட எட்ஜை வச்சு ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் எதுன்றது உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பென்சில் எடுத்துகிட்டு இந்த Qவும் இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா லைன் செக்மெண்ட்டையும் இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டு நம்ம குறிச்சிருக்கிற இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது ஜாயிண்ட் ஆகிடும், ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். அதேமாரி இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துக்கு இப்படி லைனை ட்ரா பண்ணுறோம். வரையும் போது நம்ம கொஞ்சம் டார்க் பென்சில் இருக்குல்ல, பென்சில் என்ன செஞ்சிடணும்,
எக்ஸ்ட்ரா டார்க்குன்னு இருக்கும், அந்த பென்சில் எடுத்து கொஞ்சம் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரையணும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டாகவும், இப்போ பிக்யூன்ற லைன் செக்மெண்ட் இங்கே கீழே இருக்குது இல்லைங்களா, அதேமாரி கியூஆர்ன்ற லைன் செக்மெண்ட் இங்கே இருக்குது, அதேமாரி பிஆர்ன்ற லைன் செக்மெண்ட் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த கியூன்ற பாயிண்டில் இங்கே வச்சுக்கிட்டு இந்த லைனில் பேஸில் இருக்கிற லைனில் ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆர்க் அடிக்கணும், அதேமாரி கீழேயும் ஒரு ஆர்க் அடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்து இந்த சைடில் பீன்ற பாயிண்டில் வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம், அதேமாரி இங்கேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு இடத்துல இந்த ஆர்க் அடித்த உடனே இது ரெண்டும் எங்கே மீட் ஆகும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதேமாரியே இந்த இடத்துலையும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு 2 பாயிண்ட் இதுமாரி ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல பென்சிலில் இந்த இடத்தையும் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ இந்த 2 லைனும் இங்கே ட்ரா ஆயிடுச்சு. அப்போ இந்த பிக்யூக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, மீடியன் ஒன்று கிடச்சாச்சு இல்லைங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இது 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா. சரி, அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், அதேமாரியே இப்போது இங்கே கொடுத்துருக்கிற இந்த இந்த மீடியன் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு லைன் ஒன்று வரையணும். அதுதான் மெயினாக வரும். இப்போ நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டரை மட்டும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஓகேங்களா. அதேமாரி இந்த சைடில் இருக்கிற கியூ அண்ட் ஆர்க்கு, இது கியூ இது ஆர், இதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஹாஃபுக்கு மேலே. ஓகேங்களா. ஒரு மெஷர்மெண்ட் ஏதாவது ஹாஃப்னா இவ்வளோ வரும் ஆக்சுவலி இல்லைங்களா, ஹாஃபுக்கு மேலே இவ்வளோ எடுத்துக்கோங்க, மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பக்கம் ஒரு ஆர்க் அடிங்க, அதே மெஷர்மெண்ட்டை அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு ட்ராப் பண்ணுங்கள். அதேமாரி இந்த காம்பஸ் அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஆப்போசிட் வெர்டெக்ஸில் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க, அதேமாரி இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. ஓகேங்களா. இந்த 2 ஆர்க் அடித்த உடனே நம்ம முதல்ல சொன்ன மாரி இந்த 2 ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அங்கே ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்படி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ட்ராப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ பாருங்கள், இதுமாரி இப்படி வச்சுட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்படி லைன் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போது இது என்னது, பர்பண்டிகுலராக இருக்குது 90 டிகிரி அப்படின்றத நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்தது அதேமாரியே நம்ம என்ன செய்கிறோம், இப்போது இந்த லைனுக்கு எதுக்கு பிஇக்கும் ஆருக்கும் அதேமாரியே என்ன செய்கிறோம், ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரையணும். அப்போது இந்த சைடுக்கு போகணும். அப்போ இந்த சைடில் ஹாஃபுக்கு மேலே. ஓகேங்களா. இப்படி ஒரு லைனு, அதேமாரி இந்த பக்கம் இப்படி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அதேமாரி இந்த சைடில் இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸ் அதாவது ஆரில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சுக்கிறோம், இந்த பக்கத்தில் இங்கே ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம். இது மீட் ஆகலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதையும் அதேமாரி இப்படி வரைஞ்சிக்கிறோம். இப்படி வரைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த இடம் எங்கே மீட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல மீட் ஆகுது, அங்கே ஒரு பாயிண்ட் அப்படி வச்சுக்கிறோம். அதேமாரி இங்கேயும் மீட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட்டையும் நம்ம அப்படி வச்சிடறோம். வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் எடுத்து அந்த இடத்துல ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். புரியுதுங்களா. இதை பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்குங்களா, இங்கே இதேமாரி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோமா, அந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு லைனை நம்ம அப்படி ட்ரா பண்ணுறோம். அப்போது இந்த 3 லைனும் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னா அழகாக இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். இதை வந்து நம்ம குறிக்கக்கூடாது. புரியுதுங்களா. எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்னது, இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சிட்டோம்னா இந்த 3 லைனும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ இந்த இடம் குறிப்பாங்க. இது கிடையாது. அப்போ இந்த மீடியன்லேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ் எது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுக்கு வரையக்கூடியது தான் என்னது, சென்ட்ராய்டு. அப்போது இங்கேருந்து இந்த இடத்துல புரியுதுங்களா. நல்லா பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் வரைஞ்சிருக்கோம். அதேமாரி இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய மீடியன் எதுன்னு பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு இதுதான் இந்த மீடியன் இல்லைங்களா. இந்த மீடியன் இருக்குது, இங்கே ஆப்போசிட் வெர்டெக்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு லைனை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது என்ன செய்கிறோம்,
இங்கே ஒரு மீடியன் இருக்குது. இந்த மீடியன்லேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ் இருக்கிற இன்னொரு சைடுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணுறோம். இந்த 3 லைனும் எங்கே வந்து மீட் ஆகுது, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு என்னது, ஜீன் சொல்லக்கூடிய சென்ட்ராய்டு. இதுக்கு நம்ம இப்போ பேர் கொடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும். இது வந்து P இல்லைங்களா, இது வந்து Q, இதுக்கு எவ்வளவு 8 சென்டிமீட்டர், அது எழுதிக்கிறோம். அடுத்து PQ, இது என்னது R இல்லைங்களா. PQR ட்ரையாங்கரில் பேஸ்மெண்ட்டு இது 8 சென்டிமீட்டர், இது எவ்வளவு 6 சென்டிமீட்டர் மொத்தம் இல்லைங்களா, இதிலேருந்து இது வரைக்கும். அதேமாரி Pலேருந்து Rக்கு எவ்வளோ வருது, 7 சென்டிமீட்டர் வருது. அதையும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் சென்டர்ன்ற பாயிண்ட்டு ஜீன் குறிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம வரைஞ்சது, ஜீன் வரைஞ்சிட்டோம். இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும். புரியுதுங்களா. அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்கில் 8 மார்க்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. புரியுதுங்களா. இப்போ எப்படி வரைஞ்சன்றது ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், PQன்ற 8 சென்டிமீட்டர் ஒன்று வரைஞ்சிடும். அது Qலேருந்து என்ன செய்கிறோம், Rக்கு என்ன செஞ்சோம், வித் ஹெல்ப் ஆஃப் அ காம்பஸ் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று இங்கே அடிக்கிறோம் இல்லைங்களா. அதே அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கேருந்து 7 சென்டிமீட்டர், அதில் Pலேருந்து அதேமாரியே 7 சென்டிமீட்டருக்கு என்ன செய்கிறோம், இங்கே வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ரெண்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிடுறோம். அப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த எல்லா பாயிண்ட்ஸ் லைன் செக்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். PQR அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸாக்ட்லி அழகான ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கிடைக்கும் இல்லைங்களா. கிடைக்குமா கிடைக்காதுங்களா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு என்னது, PQR ட்ரையாங்கிள் இல்லைங்களா. அந்த ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு அருமையாக கிடைச்சிரும். அந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம அடுத்தது என்ன செய்யணும், அதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார், புரியுதுங்களா. அது எடுக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன செய்யும், மீடியன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இதிலிருந்து இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு PQக்கு, புரியுதுங்களா. அது எப்படி நம்மளுக்கு இந்த மிட் லைன் செக்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, Qவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு மேலே நான் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அதே ஆர்க்கை இங்கே இந்த பக்கமாக அடிக்கிறேன். அதேமாரி என்ன செய்கிறேன், இங்கே வைக்கிறேன், இங்கேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அதேமாரி என்ன செய்கிறேன், இங்கேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். புரியுதுங்களா. அப்போ இந்த 2 ஆர்க் இப்படி அடித்து முடித்ததுக்கப்புறம் இப்போது இந்த பாயிண்ட்டையும் என்ன செய்யணும், நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் பர்பண்டிகுலர் என்ன செய்யணும், ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா. அதை நம்ம பர்பண்டிகுலர்ன்றதுக்கு ஒரு 90 டிகிரி இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். அதேமாரியே இந்த RQக்கும் அதேமாரியே இந்த சைடில் வச்சு என்ன செய்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஹாஃபுக்கு மேலே அப்படின்னும் போது இந்த ஹாஃப் நம்ம இங்கே பார்த்தோம், இதுக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதேமாரி இந்த பக்கமும் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதேமாரி ஆறுன்ற சைடில் வச்சு என்ன செய்கிறோம், நம்ம இந்த இடத்துல வச்சியும் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதேமாரி இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஆர்க் அடித்த உடனே அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரையுங்க. ஓகேவா. அதுதான் என்னது, இந்த RQவோட மீடியன். புரியுதுங்களா. அடுத்தது நம்மளுக்கு PR, அது ஒன்று வரைகிறோம். அப்போது ஆர்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இதேமாரி ஹாஃபுக்கு மேலே ஒரு லைனை வச்சுட்டு இந்த பக்கமும் ஒரு லைனை வரைகிறோம். அதேமாரி Pயில் வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒன்று வரைகிறோம், இப்படி ஒன்று வரைகிறோம். ஓகேங்களா. இது ரெண்டும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே ஒரு லைனை ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம். அது இந்த இடத்துல வந்து கட் ஆகுது. இதை தான் என்னது, PRோட மீடியன். இப்போ இந்த நம்மளுக்கு PQக்கும் மீடியன் கிடச்சாச்சு, RQக்கும் என்னது மீடியன் கிடச்சாச்சு, PRக்கும் மீடியன் கிடச்சாச்சு. அப்போ மீடியன் கிடச்ச உடனே அந்த மீடியனை வச்சுட்டு என்ன செய்யணும், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸுக்கு, அப்போ இந்த இடத்துல இந்த மீடியன் இங்கே கிடச்சிச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இல்லைங்களா. அதேமாரியே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஆப்போசிட்டில் இந்த PRக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் என்ன செய்கிறோம், நம்ம ட்ராப் பண்ணுறோம் இல்லைங்களா. அடுத்தது இதேமாரி PRக்கு இந்த இடத்துல Pலேருந்து வெர்டெக்ஸ்லேருந்து இந்த மீடியனுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். இந்த 3 லைனு எங்கே வந்து நம்மளுக்கு மீட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீன்றது நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், கன்ஸ்ட்ரக்ஷனையும் வரையணும்,
ரஃப் டயக்ராம் போட்டால் 1 மார்க்கு, மீதி இருக்கக்கூடிய அந்த 7 மார்க் எங்கே கிடைக்கும்? இந்த டயக்ராம் வரைகிறத மட்டும் போதாது, அதுக்கு இந்த PQRன்ற பாயிண்ட்டை குறிக்கணும். இதுக்கு 8 சென்டிமீட்டர்னு குறிக்கணும், இங்கே 6 சென்டிமீட்டர்னு குறிக்கணும், இங்கே 7 சென்டிமீட்டர்னு குறிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே வரைஞ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜீன்ற பாயிண்ட் குறித்தாதான் அதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? சென்ட்ராய்டுன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இப்படி நீங்கள் அழகாக வரைஞ்சிட்டா நீங்கள் என்ன செய்யலாம்? எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? நீங்கள் 8 மார்க் எடுக்கலாம். எடுக்கலாமா இல்லைங்களா? ஸோ அப்போ முயற்சி பண்ணுங்கள், ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள்.